மியூசிக் டைரக்டர் தேவா, பவித்ராவிற்கு உதவி செய்வேன் அப்படிங்கிற மாரி சரிகமபா மேடையில பேசியிருக்கிறதா ஒரு தகவல் சோசியல் மீடியால வெளியாகி வந்துட்டுருக்கு. அது என்ன அப்படிங்கிற கம்ப்ளீட் டீட்டெயில தான் இந்த ஒரு வீடியோல நம்ம பார்க்க போறோம். சரிகமபா சீசன் 5ல ஒன் ஆஃப் த சூப்பரான ஒரு ரவுண்ட் அப்படின்னா, அது தேவா சாரோட ரவுண்டு தான். ஏன்னா, உள்ள இருக்க கண்டஸ்டன்ட்ஸ் எல்லாருமே அந்த அளவுக்கு ரொம்பவே சூப்பரா தேவா சாரோட பாடல்கள் எல்லாத்தையுமே எடுத்து பாடியிருக்காங்க. அண்ட் ரொம்ப சூப்பரா பாடவுமே தேவா சார் ஒவ்வொருத்தருக்குமே ஒவ்வொரு விஷயம் பண்றேன் அப்படிங்கிற மாரி சொல்லியிருந்திருக்காரு. அந்த வகையில பவித்ரா தேவா சாரோட பாட்ட எடுத்து ரொம்பவே சூப்பரா பாடியிருந்திருக்காங்க. அண்ட் அந்த ஒரு பாடல கேட்டதுக்கப்புறம், உண்மையிலேயே இந்த பாடல் வந்து ரொம்ப சூப்பரா இருக்கு. அந்த சிங்கர் பாடுன மாரியே அதற்கு ஈக்குவலா நீங்களும் பாடியிருக்கீங்க. வாழ்த்துக்கள். கண்டிப்பா நீங்க வந்து இந்த சீசன்ல மிகப்பெரிய ஒரு ஆளா வருவீங்க அப்படின்னு நெனைக்கிறேன். ஏற்கனவே உங்களுக்கு ரசிகர் கூட்டம் மிகப்பெரிய அளவுல இருக்காங்க. தொடர்ந்து நீங்க இதே மாரி நல்லா பாருங்க. ஃபைனல்ஸ் போக என்னோட வாழ்த்துக்கள். இந்த நிகழ்ச்சியில நீங்க வின் பண்றதுக்கும் என்னோட வாழ்த்துக்கள் அப்படிங்கிற மாரி சொல்லியிருந்திருக்காரு. தொடர்ந்து இந்த சீசன் ஃபுல்லாவே நான் பார்த்து வந்துட்டு இருக்கேன். நெறைய பேருக்கு வந்து உங்கள ரொம்ப பிடிச்சிருக்கு. எங்க வீட்லயுமே உங்கள வந்து இந்த சீசன்ல நெறையவே ரசிச்சு பார்த்துட்டு இருக்காங்க. அண்ட் கண்டிப்பா உங்களுக்கு ஏதாவது செய்யணும் அப்படிங்கிற மாரி எங்க வீட்லேருந்து சொல்லியிருந்தாங்க. உங்க குழந்தையோட படிப்பு செலவுக்கு நெறைய பேர் வந்து ஹெல்ப் பண்றேன் அப்படிங்கிற மாரி சொல்லியிருந்தாங்க. இருந்தாலும் கல்வி காலத்தால அழியாதது. அத நானும் குடுக்கணும் அப்படின்னு ஆசைப்படுறேன். உங்க குழந்தைக்கு கல்வி செலவு என்னவா இருந்தாலும் சரி, அத கண்டிப்பா நான் பண்ணுவேன். நீங்க எப்ப வேணா என்கிட்ட வந்து கேட்கலாம். அதே மாதிரி வேற எந்த உதவினாலுமே தயங்காம வந்து என்ட்ட கேளுங்க. கண்டிப்பா நான் உங்களுக்கு பண்ணுவேன் அப்படிங்கிற மாரி சொல்லியிருந்திருக்காரு. அண்ட் சும்மா பேச்சுக்கு மட்டும் சொல்லாம நிகழ்ச்சி முடிஞ்சதுக்கப்புறம் அவங்கள பார்த்து என்னோட விசிட்டிங் கார்ட் நீங்க கண்டிப்பா எப்பனாலுமே வந்து என்ன பார்க்கலாம். கண்டிப்பா என்னோட ஒரு படத்துல கூட உங்கள நான் பாட வைக்க ட்ரை பண்றேன் அப்படிங்கிற மாரி, அவங்களோட வாழ்க்கை வாழ்வாதாரத்த மேம்படுத்தும் விதமா ஒரு சில விஷயங்கள் தேவா சார் பேசிட்டு போயிருக்காராமா. அண்ட் இதெல்லாம் கேட்டு அங்க இருந்த சரிகமபா குழுவினர் ரொம்பவே சந்தோஷமாகியிருக்காங்க. பவித்ராவும் ரொம்பவே நெகிழ்ச்சி ஆகியிருக்காங்க அப்படிங்கிறது தெரிய வந்திருக்கு. அண்ட் இந்த ஒரு விஷயத்த பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? உங்களோட தாட் என்ன அப்படிங்கிறத மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல ஷேர் பண்ணுங்க. அண்ட் பவித்ரா ஃபைனல்ஸ்க்கு போவாங்கன்னு நினைக்கிறீங்களா? அதையும் மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல ஷேர் பண்ணுங்க. இது ஒரு புறம் இருக்க, பிரபல தயாரிப்பாளரான கலைப்புலி எஸ். தானு ரீசென்ட்டா வெற்றிமாறன் அவர்கள மீட் பண்ணியிருக்கிறது ரசிகர்களுக்கு மிகப்பெரிய ஒரு ஹாப்பினஸையும், அதே நேரம் ஒரு கியூரியாசிட்டியும் ஏற்படுத்தியிருக்கு. ரீசென்ட்டா வெற்றிமாறன் பேட் கேர்ள் அப்படிங்கிற படத்தோட ப்ரமோஷன் அப்ப என்ன சொல்லியிருந்தாரு அப்படின்னா, இன்னும் ஒரு 10 நாள்ல கண்டிப்பா வாடிவாசல பத்தி அனௌன்ஸ்மென்ட் தரேன் அப்படிங்கிற மாரி சொல்லியிருந்தாரு. அவர் சொன்ன அடுத்த ஒரு 3 நாளுக்குள்ள கலைப்புலி எஸ். தானு ரீசென்ட்டா பார்த்தீங்கன்னா, வெற்றிமாறன் அவர்கள மீட் பண்ணியிருக்காரு. அங்க எடுக்கப்பட்ட ஃபோட்டோஸ் அண்ட் வீடியோஸ் இப்போ சோசியல் மீடியால வைரலா போய்க்கிட்டு இருக்கு. இத பார்த்துட்டு ரசிகர்கள் எல்லாருமே என்ன கேட்குறாங்க அப்படின்னா, அண்ட் இந்த ஒரு சந்திப்பு அப்படிங்கிறது எந்த படத்துக்கானது? ஏன்னா ரீசென்ட்டா அவரு வாடிவாசலுக்குன்னு அப்டேட் தரேன் அப்படிங்கிற மாரி சொல்லியிருந்தாரு. அது மட்டும் இல்லாம, உங்களோட காம்போல சிம்பு அவர்களோட சேர்ந்து ஒரு படம் வேற வந்துட்டுருக்கு. இந்த 2 படங்கள்ல எந்த படத்துக்காக நீங்க வந்து ஒர்க் பண்ணியிருக்கீங்க? அண்ட் கூடிய சீக்கிரமே வாடிவாசலோட அப்லோட் வருமா? அப்படி இல்லன்னா சிம்பு அவர்களோட அப்டேட் வருமா? அப்படிங்கிற மாரி ரசிகர்கள் குழம்பி போயிருக்காங்க. எது எப்படியோ 2 படங்களுமே மிகப்பெரிய அளவுல ரசிகர்களால எதிர்பார்க்கப்பட்டுட்டு இருக்கு. எந்த படம் முதல்ல வருது அப்படிங்கிறத பொறுத்திருந்து பார்க்கலாம். இதுவரைக்கும் கனெக்டிங் டிவிக்கு சப்ஸ்கிரைப் பண்ணனா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. உடனடி அப்டேட்ஸ் பெறுவதற்கு நோட்டிஃபிகேஷன் பெல்லையும் கிளிக் பண்ணிக்கங்க.